செவ்வாழை எல்லாம் காயா இருக்கு, பழுக்கணும். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பருப்பு பொடி. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. சுட சாப்பாடுல இது போட்டுட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா தெய்வம்ங்கிறத மாதிரி. அப்புறம் இதெல்லாம் பண்றதுக்கு கரண்டி. வத்த குழம்பு பேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இங்க கிடைக்காது. கேட்டா இவங்க வந்து சாம்பார்ல வந்துட்டு சர்க்கரையை போட்டு வைக்கிற ஊர்ல வந்துட்டு. உங்க வீட்டுல பண்ணதா இல்ல? இல்ல இது கடையில வாங்கினது. இது வந்து ஜானகிராமன் திருச்சியில இருக்கும். அது நல்லா இருக்கும். அந்த கடையில எல்லாம் ஹோம்மேட் தான். அந்த கடையில எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் என் ரூம்மேட் வந்து இதெல்லாம் சாப்பிடுவாங்க, அதனால வாங்கி வந்து வச்சிருக்கேன் சாப்பிட நல்லது அப்படின்னு. அப்புறமேட்டு இது வந்து என்னோட ஃபேவரெட். சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்ப இருந்து ஒரு பேக்கரியில வந்துட்டு நெப்பு பிஸ்கெட் விற்கும். அதை நான் வாங்காம வரவே மாட்டேன். சும்மா சூப்பரா இருக்கும். அந்த பேக்கரி பேர் வந்து சாமி பேக்கரி. அங்க வந்துட்டு 100 கிராம் வந்துட்டு வாங்காம வரவே மாட்டேன். எங்க தாத்தா வந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வண்டி அங்க விட்டு அதை வாங்கிட்டு தான் வந்துட்டு வருது. அதனால எங்க அம்மா வந்து அது பிள்ளைக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜாமு பிரெட் வாங்கி நாங்க அதை வச்சு சாப்பிட்டுப்போம். இது வீட்டுல பண்ணீங்களா? இல்ல வீட்டுல நாங்க. அப்புறமேட்டு நம்ம ஒரு தட்டை, அதாவது எல்லடையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது தஞ்சாவூர் சைடுனா தட்டை சொல்லுவாங்க. ஒரு சைட்ல. அப்புறம் கரண்டி, ஸ்பூன் கேட்டிருந்தேன். ஸ்பூன் எங்க அம்மா கொடுக்கல. இது வந்து சுக்கு காபி. நான் வந்து சொல்லுவேன், இங்க வந்து எங்க பிஜியில வந்துட்டு சம்டைம்ஸ் ஏதாவது எண்ணெய் ரொம்ப அதிகமா இருக்க பூரிலாம் போட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைஜஷன் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால எங்க அம்மா சுக்கு காபி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம தண்ணியில போட்டு நல்லா காய்ச்சி குடிச்சோம்னா அது நல்லா இருக்கும். அதனால அதை கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச ஹாட் கிண்ணம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சஃபோலா ஓட்ஸ்ல ஒன் டைம் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுல ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்ல போட்டு சாப்பிடுவேன். அதனால இது குடிச்சு விட்டுருக்காங்க. பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம். அப்புறமேட்டு அகைன் இந்த உருண்டை நம்ம பார்த்தோம்ல, சத்துமா உருண்டையே. அகைன் எள்ளு மிட்டாய். அப்புறம் ஸ்பூன் இருக்குங்க, ரொம்ப நல்லதா போச்சுங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சுங்க நம்ம ஸ்நாக்ஸ். கட்ட போய் க்ளோஸ். பூஜாவோட ஸ்நாக்ஸ் இல்லை, இது நம்மளோட ஸ்நாக்ஸ்.